ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சிங் ரியல் கிரிக்கெட் ஸ்வைப்பில் தான் விளையாடுறோம். இப்போ என்ன டீம்ஸ் பார்த்திங்கன்னா, இந்தியா வர்சஸ் நேபாள். நம்ம வந்து இந்தியா, அவங்க வந்து நேபாள். ட்ரூஸ் எதுன்னு ஏதோ ஒரு தப்பு இருக்காமா, அந்த தப்புக்கு நம்ம விளையாட போகிறோம். இப்போ ஸ்கோர் கார்டு பார்ப்போம் பாருங்கள். என்ன டீம்ஸ் இருக்குது, அவங்க டீமில் இவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரியாது பேர்லாம். அதுக்கப்புறம் நம்ம டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறேன். ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா ஓப்பனிங்கு, ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்கு, கில் நம்பர் 3, தோலி நம்பர் 4, ஸ்ரேயாஸ் நம்பர் 5, கேஎல் நம்பர் 6, ஹார்திக் பாண்டியா நம்பர் 7, அக்ஷர் பட்டேல் நம்பர் 8, அதுக்கப்புறம் நம்பர் 9 சிராஜ், நம்பர் 10 ஷமி, நம்பர் 11 வந்து பும்ரா. இதில் யாராச்சும் மிஸ் ஆனான்னா நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த பிளேயில் அவங்க மாதிரிக்கும். ஒரு பால் ஃபஸ்ட்டு பால்லையே 2 ரன் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆட்டோ பிளே தந்துடலாம். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10 ஓவரில் 65 தான் அடிச்சிருக்காங்க. ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர் நம்பர்ஸில். இதெல்லாம் நம்ம ஒரு 5 ஓவரில் முடிச்சிடுவோம். சரி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் 2 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்து 9 ரன் தான் தந்திருக்காரு. பும்ரா வந்து 2 ஓவர் போட்டு 14 ரன் தந்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை போனால் 1 விக்கெட் எடுத்துருக்காரு. ஹார்திக் பாண்டியா வந்து 2 ஓவர் போட்டு 9 ரன் தான் தந்திருக்காரு, விக்கெட் எடுக்கல. சிராஜும் 2 ஓவர் போட்டு 11 ரன் தந்திருக்காரு, 1 விக்கெட் எடுக்கல. ஓகே, பரவாயில்ல. அது நல்லா தான் போட்டிருக்காங்க. பாண்டியா, சிராஜ், அக்ஷர் பட்டேல், பும்ரா மொத்தம் அந்த ரன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா மற்றவங்க 6 ரன்ஸ் கீழே தான் இருக்காங்க ஒரு ஓவரில். ரன் ரேட் எத்தாம் சரி. ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் பண்ணி வராங்க. இது வந்து ஒரு நியூஸ் T10 இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிரிக்கெட்டில் ஒரு நிமிஷம். ஸோ ஓகே தான். ஃபஸ்ட் பால் ரோஹித் குமார், சாரி கமித் சர்மா. முதல் பால்லையே ஒரு செம்ம தவறு ரைவ் அப்படின்னு சொல்ல முடியாது. போல 4th பரவாயில்ல. அவுட்டா ஏரில் அடிச்சிட்டேன் கைஸ் நான், சாரி. ஐயோ, ரோஹித் சர்மா தோஸ் ஃபார் அதாட். டீம் இந்தியா 0-1. இப்போ சுப்மன் கில் வராரு, பார்ப்போம் எப்படி அடிக்கிறாரு. அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த ஃபார்மேட்டில், இந்த கேம்லேயே அவரோட ஃபஸ்ட் மேட்ச் இதுதான். ஏன்னா இந்த கேம்லாம் நான் ஆடினதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். செம ஷாட் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். சைடில் அடிபட்டுச்சு போல், சாரி ரயில் அடிபட்டுச்சு போல். அப்போ 2வது பால் ஒன் ரன். எடுத்துட்டாங்க. 1 ரன் எடுத்தோடனே சாண்ட் பார்த்தீங்களாங்க, இந்தியா 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 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜெய்ஸ்வால் அவரோட முதல் பால் ஆட போகிறாரு.
சிங்கிள் ரன்னிங் வித்திங் விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நானும் அதை சொன்னேன் ஒரு 5 ஓவரில் ஆச்சுலான்ட்டு. பட் இங்கே போடுற பவுலிங் பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியல கைஸ். சூப்பராக போகிறாங்க. ஷாட் 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 சுப்மன் கில் சரியான ஷாட் அடிச்சிட்டாரு. வேறு லெவல் டைமிங் பேட்டில் பாருங்க. முட்டி போட்டு தான் வச்சாரு போல. முட்டி போட்டு அப்படி கிளியர் பண்ணார் அந்த திசையை. ஓகே 6 for 1. ரெண்டாவது ஓவரில் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஃபோரா இல்லை, ஃபீல்டில் இருக்காங்க. சுப்மன் கில் தான் தூக்கிட்டார், இல்லைன்னா அவர் ஓடிருக்கவே மாட்டார். பேட் ஷாட் தான் சொல்லணும். டைமிங் நல்லா இருந்துச்சு ஐஸ், ஆனால் டேரக்ஷன் தான் சரியில்லை. அச்சு ஷாட் அது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே அந்த மாதிரி தான் சொல்லணும். ஷாட் வேற லெவல் ஷாட். 4 அடிச்சிருக்கு சுப்மன் கில். இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் தக்கிட்டான்னா சுப்மன் கில் கொஞ்சம் அக்ரெசிவாக போகிறார். ரெக்வயர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 7க்கு கீழே தான் இருக்குது. செம்ம ஷாட்டு இதெல்லாம், வேற லெவல் ஷாட்டு. கவர் டிரைவ் அட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கொயர் டிரைவ் எடுத்துகிட்டு சொல்லலாம். இது அந்த ஸ்கொயர் டிரைவ் மாதிரி தான் இருக்குது. ஸ்கொயர் டிரைவே தான் அவர் டிரைவில் இது. ஏன்னா அந்த ஏரியா வந்து ஸ்கொயர் தான் சொல்லுவாங்க, ஸ்கொயர் தட்டுன்னு சொல்லுவாங்க. தட்டச்சா இந்த ஓவரில் சுப்மன் கில் டாமினேட் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் வேற லெவல் ஷாட்டு. ரன் ஓதுங்கப்பா, என்னப்பா பண்ணுறீங்க? ஓகே ஜெய்ஸ்வால் பார்ப்போம். ஜெய்ஸ்வால் பெரிய ஷாட் போவாரா? ஆனால் ஒரு ஷார்ட் பால்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாது, அது மட்டும் தெரியும். 6 அவுட் ஆஃப் த கிரவுண்டு. வேற லெவல் ஷாட். 6ங்க ஜெய்ஸ்வால். இது வேற லெவல் 6. நீங்கள் பாருங்க, போட்டார் பால், ஷார்ட் பாலா அச்சாங்க மதகி. 130 மீட்டர் ஷூட்ஸு பா தி அம்மா, எங்கேயோ பறந்துச்சு இந்த பால். ஓகே ஸ்கோர் வந்து 22 for 1. லெவன் ரன்ஸ் பெர் ஓவர் போயிட்டு இருக்காங்க. ஷாட் வேற லெவல் ஷாட். 4 touch. வேற லெவல் கவர் டிரைவ். இந்த வாட்டி இது பேர் தான் கவர் டிரைவ். பிக்சர் பர்ஃபெக்ட் கவர் டிரைவ் இது. ஷாட்டுங்க பாருங்க, அந்த ஃபீல்டால் தடுக்கவே முடியாது. இப்போ வந்து 5 runs கீழே தான் இருக்குது ரன் ரேட்டு. பார்ப்போம். ஜெய்ஸ்வால் ஒரே 6 தான் அடிச்சிருக்காரு. பட் கில் வந்து 4 4 அடிச்சிருக்காரு.
ஃபஸ்ட்டு பாலுக்கு அப்புறம் நல்லா போடுறாரு கம்மி. ஃபஸ்ட்டு ஓவரே நல்லா தான் போட்டார். பார்ப்போம் இந்த பால் எது வந்து அடித்த போது மட்டும் தெரியும் எனக்கு. ஃபோருங்க, வேற லெவல் ஷாட்டு. நானும் ஸ்ட்ரைட்டாக தான் அடிப்பார்னு நினச்சேன், பட் ஃப்ளிக் ஆஃப் த ரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, சும்மா தட்டி விட்டாரு. ஆன் டிரைவ் மாதிரியே தட்டி விட்டாரு, பட் அதே போயிடுச்சு ஒரு. சிக்ஸு, வேற லெவல் ஷாட்டு. எங்கேயும் பறந்துச்சு பாலு. த்ரௌது சான்ஸுங்க இங்கே. ஷூப் மஞ்சள் த்ரௌது சான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒன்று கேட்டாது, ஏன்னா நான் சவுண்ட் கம்மி பண்ணி விட்டேன். இதுவும் 130 மீட்டர் சிக்ஸ். யார் 131 மீட்டர் சிக்ஸ் அடிக்கிறான்டா இன்னைக்கு சேலஞ்சே. திருப்பியும் சிக்ஸு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி மீட்டர் தான் போயிருக்கோம். ஒரு 70 மீட்டர்ஸ் 80 மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கோம். ஏன்னா அது ஹைட் போல் அவ்வளோவா. இங்கே பாருங்க, அவ்வளோதான் 80 தான் போயிருக்கு. 3 ஓவரில் 44. இப்போ வெறும் 23 ஏதோ ஸ்கோர். 23 வேணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ரன்ஸ் வேணும் இப்போது? வெயிட் பண்ணுங்க, 22 ரன்ஸ் தான் வேணும். ஜெய்ஸ்வால் வந்தவொடனே தாலி. லாமி சானே, தி கிரேட் ஸ்பின்னர் ஆஃப் நேபாள், விக்கெட் எடுத்து தந்துருக்காருங்க. ஜெய்ஸ்வால் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு, பட் அடுத்த பால் அவுட். ஓகே, இப்போ விராட் கோலி, கிங் கோலி வராரு உள்ள. ஆவரேஜ் பாருங்க, அந்த 51.5, ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 127. வேற லெவல் ஆவரேஜ் வச்சிருக்காரு, வேற லெவல் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. பார்ப்போம். முதல் பாலே வந்த உடனே சிங்கிள் எடுத்துருக்காரு. இவர் நல்லா போடுறாரு, ஸ்லோவாக போடுறாரு. அதுதான் ஒரு 90ல் போட்டால் தூக்கி அடிச்சிடலாம், அதிகம் இல்லை. பார்த்தீங்க, வேற லெவல் ஷாட். பட் ஃபீல்டர் ஓடுறாரு. 2 ரன் கண்டிப்பாக தான் அதிகம். எப்பவும் போல் இன்னைக்கு சும்மன் ஸ்லோவாக ஆடல. 230 மேலே தான் அடிச்சார். நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு ஆஸ்திரேலியாவில் போய் ஆடுவாரான்ட்டு. பட் இன்னைக்கு அதுக்கு பதில் காமிச்சிருக்காரு. ஒரு ஷாட் தூக்கி அடிக்கணும். ரிஸ்ட் ட்ரை பண்ணுவோமா? வேணாம். சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைட் தக்க வச்சுப்பாரு. 48 for 2. மலான்ட்டு ஒரு ஸ்பின்னர் வந்துருக்காரு, ஆஃப் ஸ்பின்னர். ஓகே,
இவர் அடிக்கலாமான்னு பார்ப்போம். அந்த பால் பொறுத்து தான் பார்த்தீங்க விக்கெட் எடுத்துருக்காரு. ஒன் டே உடனே ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு மலா. சுப்மன் கில் பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு. சுப்மன் கில் நல்லா ஆடுத்திருந்தாரு. பட் இப்போ வீட்டுக்கு போகிற வேலை தான். ட்ரெஸ்ஸிங் ரூம் பெவிலியன் போனோம். இப்போ கில் 50 அடிக்கலாமான்னு பார்த்தாரு. அந்த கேப் இருந்துச்சுங்க, பெரிய கேப் இருந்துச்சாங்க. அதை கிளியர் பண்ணலாமான்னு பார்த்து ஒரு ஸ்ட்ரைட் அவுட்டார். பட் அவர் செம்ம கேட்ச் பிடிச்சார். உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் வராரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்பின்னர்ஸ் கிட்ட நல்லா வருவார். பார்ப்போம் எப்படி அடிக்கிறான்ட்டு. இப்போ விராட் கோலி தான் ஸ்ட்ரைட்டில். ஹவு மெனி ரன்ஸ் நீடுன்னா 1 + 20 1 + 15 எவ்வளோ? 16 17 to win. ஓகே, விராட் கோலி ஒரு ஷாட் ஊதுவாரா? எஸ், ஊத்துருக்காரு. ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கா? இருக்குங்க. வெளியே போய் விழுந்துருக்கு. விராட் கோலி, தி கிங் கோலி இஸ் பேக். செம்ம ஷாட். பட் இன்னைக்கு ஷார்ட் ஆஃப் த டே என்னன்னு சொல்லுங்கள். ஷார்ட் ஆஃப் த டே என்னன்னு சொல்லுங்கள். பால் ஆஃப் த டே என்னன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேட்டர் ஆஃப் த டே, பேட்ஸ்மேன் ஆஃப் த டே யாருன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பவுலர் ஆஃப் த டே யார் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து மேன் ஆஃப் த டே யாருன்னு சொல்லுங்கள். இந்த வாட்டியும் சிக்ஸுங்க. விராட் கோலி சீக்கிரம் மேட்ச் முடிச்சு வீட்டுக்கு போகணுன்ட்டு இருக்காரு போல். போட்டு போல நிறுத்திருக்காரு. பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் வாக்கிங் இந்த இயர். இப்போது சிங்கிள் எடுத்து ஸ்ரேயஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டான எப்படி இருக்கும் நல்லா சொன்னாங்க. அப்போது தராரான்ட்டு ஏன் சோதித்தார். சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைட் வந்திருக்காரு. 5 ஓவரில் முடிச்சிடலான்னு சொன்னேன். இந்த பால் பார்த்து முடிக்கலன்னா அவ்வளோதான், என் சொல்லி முடிஞ்சிச்சு. பார்ப்போம் அடிச்சு முடிப்பாரான்ட்டு. முடிச்சிட்டாரா? இல்லைங்க. 3 தமன் அச்சு டை பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் ஓகே தான். நான் தப்பிச்சுட்டேன்ப்பா எப்படியோ. மேட்சை முடிக்கலாம்ல, 3 ரன் வச்சுட்டு மேட்ச் டை பண்ணிட்டோம். இன்னும் 1 ரன் அடிக்கணும். அதுக்கு பொஹாரான்ட்டு ஒருத்தர் வந்துருக்கார். பொஹாரா ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ட்ரைக். லீவ் பண்ணியிருக்காரு. உள்ளே போட்டா மட்டும்தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. லீவ் பண்ணிட்டாரு. இப்போ உள்ளே போதுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. செட்டப் பண்ணி இதுக்கு பேர் தான் செட்டப்பு. அவர் என்ன பண்ணாரா, இன்ஸ்விங் போட்டார். ஆனால் ஸ்லோவர் பாலாக போட்டார். ஸ்ரேயஸ் ஐயரால் ஒரு பெரிய பால். ஸ்ரேயஸ் ஐயர் கான். ஓகே, இப்போ கேஎல் ராகுல் வராருல, பார்ப்போம். கேஎல் ராகுல் ஒரு செம ஸ்ட்ரைக்கை வச்சிருப்பாரு எப்பவுமே. பார்ப்போம் அடிச்சு தாலி பண்ணுறாரான்ட்டு இன்னைக்கு. அவ்வளோதான், மேட்ச் ஓவர். கேஎல் ராகுல் finishes off his time 71 for 4.
6.4 பால்ஸ்லேயே முடிச்சிருக்காங்க மேட்சை. டீம் இந்தியா வான் பை 6 விக்கெட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் மேட்ச் சம்மரி பார்ப்போம். மேட்ச் சம்மரி என்னென்னா, நேபாளில் ஜோரா வந்து 23 ரன்ஸ் அடிச்சார், பவுதர் வந்து 14 அடிச்சார், புர்தல் வந்து 11 அடிச்சார், அதுக்கப்புறம் மல்லா வந்து 8 அடிச்சார், அக்ஷர் பட்டேல் 1 for 9, பும்ரா 1 for 14, ஹார்திக் பாண்டியா 0 for 9, முகமது சிராஜ் 0 for 11. நேபாள் 65 for 3 அடிச்சாங்க. இந்தியா அதுக்கு ரிப்ளையா சுப்மன் கில் 38 of 17 சரியான நாக், விராட் கோலி 14 of 4 செம கேமியோ, ஜெய்ஸ்வால் 9 of 5 ஓகேயான நாக் தான். ராகுல் வந்த ஒன்று ஒரு ஷாட் விட்டு 6 அடிச்சார் ஹெலிகாப்டர் ஸ்டைலில். 5.4 ஓவர்ஸ்லேயே இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. தமி 1 for 28, மலா 1 for 17, லாமிஷானே 1 for 4, புஹாரா 1 for 6, எல்லாருக்கும் ஒரு விக்கெட். மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில். அவருக்கு 2,50,000 rupees தந்துருக்காங்க. நல்லா ஆடினாரனால. ஓகே, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, bye. I am Aris Khan from Aris Ara.